அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களே, நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வாரம், அதாவது வரப்போகிற வாரம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் பைல் பார்த்தீங்க அப்படின்னா கடகம், கும்பம், விருச்சகம், மீனம். ரெண்டாவது குரூப் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி, துலாம், மேஷம் அண்டு சிம்மம். மூணாவது குரூப் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம், மகரம், தனுசு. அப்புறம் வந்து 2 தடவை கடகம் வச்சுருக்கேன். ஓகே, 1 செகண்ட். ஸோ மூணாவது பயில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம், மகரம், தனுசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் வரலாம். உங்கள் பிளேஸை நீங்கள் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. உங்கள் இடம் என்னங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பயில் 3 நீங்கள் எல்லாருமே அப்ரைட்டில் இருக்கீங்க. நான் இது ரெண்டையும் ரிவர்ஸில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஷஃபில் பண்ணும்போது பைசிஸ் எனர்ஜி ரிவர்ஸில் வந்தது. உங்களுக்கு பிளாக்கேஜ் வந்து மேபி ஸ்கார்பியன் எனர்ஜி, இல்லைனா வந்து அதாவது விருச்சக ராசி, இல்லைனா கும்பராசினால் நடக்கலாம். அப்புறம் இங்கே இந்த செகண்ட் பைல் ஷஃபில் பண்ணும்போது என்ன வந்தது அப்படின்னா லியோ எனர்ஜி, அதாவது சிம்ம ராசி பிளாக்கேஜ். ஸோ நீங்கள் ஏதாவது பிளாக்கேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த 3 பேர் இந்த ரிவர்ஸில் இருக்கிற எனர்ஜிஸ் வந்து உங்கள் சுற்றி இருக்க ஒரு சிம்ம ராசினால் உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜ் வரலாம். எல்லா ராசியிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ உடனே நீங்கள் லிப்ரா இல்லை நீங்கள் சிம்மம் அப்படின்னா நான் கெட்டவங்களான்னு அந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் சிம்மமாக இருந்தாலும் சிம்ம ராசியில் இருக்க இன்னொருத்தங்களால உங்களுக்கு பிளாக்கேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோ வைப், இந்த லோ லெவல் தாட் ப்ராசஸ்லாம் விட்டுட்டு ஓகே இந்த வாரம் நம்மளுக்கு சிம்ம ராசி, இல்லைனா வந்து இந்த மாதிரி விருச்சக ராசி, இல்லைனா கும்ப ராசினால பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா தெரிஞ்சதுன்னா அலர்ட்டாக இருங்க. இல்லைனா எல்லாத்துக்கிட்டையும் அலர்ட்டாக இருந்துருங்க. இந்த வாரம் வந்து பிளாக்கேஜ் ஃபேஸ் பண்ண போகிறது எந்தெந்த ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீனம், கன்னி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம். சிம்மராசி பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜ் ஏதாவது ஒரு தடையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் கும்பராசி, நீங்களும் ஒரு தடையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்தது இங்கே ரிஷபராசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இடத்த, உங்களோட பொசிஷனை, இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான தேடுதலை வேறு யாராவது எடுக்க பார்க்கலாம், இல்லைனா வேறு யாராவது ஆக்குபை பண்ண பார்க்கலாம். மேபி காதலில் இருக்கலாம், பொசிஷனில் இருக்கலாம். ஒரு சின்ன இது வேணால், ஆனால் நீங்கள் கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. நான் இப்போ வந்து பைல் வைஸ் போக போகிறேன். நான் இந்த எல்லாத்தையுமே எடுத்துருவேன். பைல் 1 பைல் 2 தான் போக போகிறேன். அப்படி போகும்போது இன்றைக்கி பாபா என்ன சொல்ல போகிறார் உங்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வார்த்தையோட கிளாரிஃபிகேஷனே போகும். அந்த சொல்கிற வார்த்தைகளை வச்சு தான் நல்ல வார்த்தைகளாக வந்துச்சுன்னா அது என்ன மாதிரி பிளஸ்ஸிங்னு பார்க்க போகிறோம், இல்லை ஏதாவது வார்னிங் வந்துச்சுன்னா அது என்ன மாதிரி வார்னிங்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் அதை வச்சு நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாவது வார்னிங் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கலாம். அப்படி தான் இருக்க போது. ஐ வில் கேட்ச் யூ இன் பைல் 1. ஸோ நான் அது ஃபஸ்ட் வைக்க வேண்டாம் தான் நினச்சேன், பட் அந்த எனர்ஜி ஐ நீட். ஸோ நான் அங்கே வச்சுருக்கேன். ப்ளீஸ் பாப்பா, பைல் 1 இந்த வாரம் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கைடன்ஸ். ஓ மை காட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை எ மிராக்கிள். யூ நீட் பாபாஸ் பிளெஸ்ஸிங் அண்ட் யூ வில் கெட் பாபாஸ் பிளெஸ்ஸிங். அதாவது உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த வாரம் முடியும். ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்னால இது நடந்து முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. வெயிட் ஹோப்ஃபுல்லி ஆஃப்டர் அ லாங் டைம் யூ வில் see your loved one happen within 4 days. Celebrate an occasion within 15 days. Don't differentiate. அதாவது யாரையும் பாகுபடுத்தி பார்க்க வேண்டாம். நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு எந்த விஷயமும் பார்க்க வேண்டாம். நீங்கள் லவ்வில் ஒரு பிரேக்கில் இருந்தீங்க அப்படின்னா பாபாவே சொல்கிறாங்க ஆஃப்டர் அ லாங் டைம் நீங்கள் வந்து உங்கள் காதல் பண்ணுற அந்த காதலை போய் சந்திக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி சந்திக்க போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நாம் வந்து ரொம்ப கீழே, அவங்க ரொம்ப மேலே, இல்லைனா அவங்க ரொம்ப மேலே நாம் கீழே, இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்சேஷனும் வேண்டாம். எப்போவுமே லவ் வந்து ரொம்ப ஜென்யூன். அதில் வந்து எந்த டிஃப்ரென்சேஷனும் இருக்காது. உங்களுக்கு நல்லா தெரியும், காதலில் ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதுதான் பாபா உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அதனால் எந்த டிஃப்ரென்சேஷனும் வேண்டாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபெமினின் இல்லை மாஸ்குலின் வந்து உங்களை நோக்கி காதல் வருது அப்படின்னா நீங்கள் பழசில் அப்படி பண்ணிட்டீங்க, இல்லை இது சரியில்லை அது சரியில்லை, எந்த குத்தமும் சொல்ல வேண்டாம். அக்செப்ட், அப்படியே ஏற்றுக்கோ, பழகிக்கோங்க. அதுதான் பாபா உங்களுக்கு சொல்கிறாங்க. பாபாவோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ சக்ஸஸை டேஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த வாரம். டேக் அட்வைஸ் ஃப்ரம் ரைட் பர்சன். டோன்ட் வாண்டர் ஹியர் அண்ட் தேர் அண்ட் ட்ரஸ்ட் அலோன் கிவ் யூ மோர் தேன் மியர் எஜுகேஷன். பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் கார்டு. ஏன்னா க்ரீனில் வந்திருக்கு லெட்டர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தேவை தான் இருக்குது. என்னென்னா சரியான ஆளோட
அறிவுரையை எடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப 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 அருமையாக இருக்கும். எங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க. இதை போய் பண்ணுறது பரபரப்பாக, அடுத்தது போய் பண்ணுறது, அதை விட்டு பரபரப்பாக அடுத்ததுக்கு ஓட்டுறது எதுவுமே பண்ண வேண்டாம். அமைதியாக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். மேபி இது கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸாக இருக்கலாம். ஸோ அக்செப்டட். பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். வெறும் என்ன சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்கா கறி கொதவாதுன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து நம்ம படிப்பு அறிவு வந்து பத்தாது. ஒன்றா அனுபவ அறிவு வேணும், இல்லைனா கடவுளோட அனுகிரகம் இருக்கவங்களோட இந்த மாதிரி அட்வைஸ் அறிவுரை அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்கான இதில் இருக்கணும். அதுதான் இங்கேயும் பாபா சொல்கிறாரு. அதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பாபாவோட பிளெஸ்ஸிங் தான். அந்த பிளெஸ்ஸிங்கை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். பாபா ஒரு விஷயம் உங்களுக்கு சூப்பராக சொல்லிட்டாங்க. உங்கள் காதல் விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் க்ரீன் லைட். அடுத்தது அறிவுரை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்ருக்க சொல்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக முடியுன்றாங்க. 28 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 28 என்ன சொல்லுது அப்படின்னா, உனது நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கும், நோயிலிருந்து விடுபடுவாய், வேலையை பகிர்ந்து கொள், அதனால் வெற்றி அடைவாய். உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. வேலை எல்லாத்தையும் உங்கள் தலையிலே போட்டுக்காதீங்க. சரியான ஆள்கிட்ட அதை பகிர்ந்து கொடுக்குறனால உங்கள் வேலை சீக்கிரமாக முடியும், சுலபமாக முடியும். அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க பாபாவும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். பகிர்ந்து கொடுத்துட்டு ஜாலியாக இருங்க. 520 பார்த்தீங்க அப்படின்னா, குருநாதரின் நினைவில் கொள், எல்லாம் நினைத்தபடியே நிறைவேறும். 520 வந்து பாபாவை வந்து நினச்சிக்கோங்க. அது மட்டுமே போதும். நீங்கள் எண்ணியது எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால சந்தேகப்படாதேன்னு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியாச்சு. மனம் ஓ மை காட், 628 இல்லை, நான் தப்பாக படிச்சுட்டேன். பட் நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி ஆல்ரெடி எமோஷனலாக இம்பேலன்ஸ்டாக இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த அக்வாரிஸ் கும்பம் பார்த்திங்க அப்படின்னா நிறைக்குடம். அந்த நிறைக்குடம் வந்து பிளாக்கேஜ். உங்களுக்கான அந்த கம்ப்ளீட் ஃபீலிங் நான் அப்படிங்கிற அந்த நிறைவு இல்லை, அந்த தன்னிறைவு இல்லாதனால நீங்கள் எமோஷனலாக இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு திரும்ப இந்த வார்னிங் வருது. எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். மனசளவில் ஃப்ரீயாக விடுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பாசிட்டிவான விஷயந்தான் நடக்கும். 628 பார்த்திங்கன்னா, ஸ்ரீ சாய்நாதரை சரணடை, நம்பிக்கையோடு காத்திரு, ஸ்ரீ சாய்பாபா எப்பொழுதும் உன்னை கவனித்துக் கொள்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்வீட் பைல். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் பாபா வில் டேக் கேர் ஆஃப் யூ. நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவங்க உங்கள் கர்மாவை அனுபவிக்க போகிறாங்க. உடனே நீங்கள் கேட்க வேண்டாம். அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. எல்லாத்தையும் பாபா காப்பாற்றுவாங்களான்னு கிடையாது. இதுக்கு பாபாவே ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா, மாமரம் வந்து எவ்வளோ பூ வைக்கிது, எல்லா பூவுமே வந்து காயாகி கனியாகிறது இல்லை. பலது வந்து பூ ஆகிறதுக்கு முன்னாடியே கொட்டிடும், பலது வந்து பிஞ்சில் கொட்டிடும், பலது வந்து அணில் கொடிச்சிடும், சிலது அழுகி போகும், புழு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கழிஞ்சது போக பழமாக அதுவுமே வந்து அடி வாங்காமல் நல்ல பழமாக வந்து பழுத்து வர்றது ரொம்பவே கம்மி. ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான் பாபா டிவோட்டீஸும் எல்லாத்துக்குமே நல்லது நடக்காது, நல்லவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும். ஓகே, நான் கேட்கல, அதனால் நான் திரும்ப ஷஃபில் பண்ணுறேன். ப்ளீஸ் பிரஸ் பைல் உன்னோட வீக் அஹெட். என்ன லாக் இல்லைன்னா என்ன எனர்ஜி அவங்க எதிர்பார்க்கலாம் இந்த வாரம்? பைல் 1 வீக் அஹெட் ஸ்பிரிட்ஸ். இந்த வாரம் அவங்க என்ன எதிர்பார்க்கலாம்? பைல் 1 இந்த வாரம் அவங்க என்ன எதிர்பார்க்கலாம்? Oh, poised. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல நிலையாக இருக்க கற்றுக்கோங்க. அதுதான் நம்ம பார்த்து ட்ரூத் பி டோல்ட். ஓகே, ஹியர் அண்ட் நவ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லை அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, இல்லை மாட்டிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலை, நிலையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தெளிவு வரும், ஒரு ஸ்டெபிலிட்டி உங்கள் வாழ்க்கையில் வரும். ட்ரூத் பி டோல்டு. யாரோ ஒருத்தங்க காதல் 2 விஷயம் உங்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இருந்ததுன்னா அது இந்த வாரம் வெளியில் வரும். அப்படி இல்லை நீங்கள் காதலை பூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஆந்த நெஞ்சை திறந்து காட்டுற மாதிரி உங்கள் காதல் அவங்களோட மனசில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் அண்ட் நவ், இந்த ஃபெமின் எனர்ஜி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா 2 சைன் இருக்குது, பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். எங்கேயுமே இருக்க வேண்டாம், ஹியர் அண்ட் நவ்வில் இருங்க அப்படிங்கிறது அவங்களோட கைடன்ஸ். அப்படி இருந்தீங்க அப்படின்னா காதல் அப்படியே லைட்டாக எட்டி பார்க்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம். ஸோ பாசிட்டிவ் சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங். ப்ளீஸ் spirits, week ahead, pile 1. Let go of the need to control. Trust in the wisdom of divine plan. கடவுளோட பிளானை எப்போவுமே நம்பிக்கை வைங்க. அதனால் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அதனால தான் இங்கே டிஃப்ரென்சியேஷனே வேண்டாம். 4 நாளில் நீங்கள் உங்கள் காதலை சந்திக்க போகிறீங்க. என்ன பிளான் இது போட்டாலும் சரி, கெட்டவங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த 4 நாள்ங்கிறது இன்னொரு 4 நாள் தள்ளி போகுமே தவிர உங்கள் காதல் கை கூடுறது கன்ஃபார்ம். என்னை பாபாவே சொல்லிட்டாங்க. சேஸ் யுவர் ட்ரீம். யூ மே பி சர்ப்ரைஸ்ட் பை வேர் தே லீட் யூ. அச்சீவ்மெண்ட், நீங்கள் பெருசாக எதையோ சாதிக்க போகிறீங்க. உங்கள் ட்ரீமை சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல் ஃபோக்கஸ் உங்களதில் இருக்கட்டும். சப்போர்ட், அதாவது இது ஃபெமினின் எனர்ஜி மாஸ்குலின் எனர்ஜி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்போசிட் அது உங்களோட காதலை சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் த ஜாய் ஆஃப் சர்விங் அதர்ஸ். இந்த டைம் வந்து அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் நீங்கள் இந்த சப்போர்ட்டை கொடுங்க. எப்போயுமே நிலையாக இருங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகிடும். எல்லாத்தையும் பிரித்து கொடுங்க. உங்கள் வேலையை எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்க வேண்டாம். கீப் யுவர் செல்ஃப் லைட் ஹார்ட்டட். ஹியர் அண்ட் நவ். பாஸ்ட்டை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் பாய்ஸ்ட் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். 48. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் பாய்ஸ்ட் எனர்ஜி. இது வந்து செலிப்ரேஷன் தான். நீங்கள் அதாவது காதலில் எதாவது தத்தளிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நிலை கிடைக்கும். மேபி உங்களோட காதல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லாமல் இருந்த எமோஷன்ஸை திடீர்னு கொட்ட போகிறாங்க. அதாவது தலைகீழாக கவுத்தி கொட்டுறது அப்படி தான் நம்ம பார்த்துக்கோ. ஜட்ஜ்மெண்ட். சப்போர்ட் மேலே போய் எல்லாமே விழுந்திருக்கு. பார்க்கலாம் என்னென்னு. டவர். உங்களை நிலைநிறுத்தி உங்களோட அதாவது நிலைப்பாட்டில் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதாவது ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் தான் உங்களுக்கு பிரச்சனை. டவர். அந்த டவர் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உங்கள் காதலுக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சரி, நீங்கள் ஏதாவது டவர் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் காதலோட சப்போர்ட் இருக்கும் மேபி. அதனால் நீங்கள் உங்கள் காதலை போய் சொல்ல போகிறீங்க. இல்லைனா காதலை சொல்லுங்கள் அப்படிங்கிறது உங்களோட கைடன்ஸ். ஓப்பன் அப். அதுதான் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா. ட்ரூத் பி டோல்ட். உங்கள் காதலை நீங்கள் சொல்லியே ஆகணும். அதனால தான் மேபி உங்களுக்கு இந்த டவராங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு காதலோட சப்போர்ட் இருக்குது. அந்த காதலை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆனால் அந்த காதலை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, சொல்லலை அப்படின்னா சொல்லுங்கள், காதலை சொல்லுங்கள். அதுதான் வந்து மெயின் கைடன்ஸ் இந்த வாரம். ஆனால் சொல்லிடுவீங்க அப்படிங்கிறதும் கைடன்ஸ் தான். சொல்லக்கூடிய சூழ்நிலையை கடவுள் உருவாக்குவார். அதுதான் மெயினாக. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பிகினிங். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 7 ஆஃப் வான்ஸ். இந்த டவர் மூமெண்ட்டை நீங்கள் நீங்கள் இதை தாண்டி வெளியில் வந்துடுவீங்க. இது வந்து உங்களால் எதிர்த்து போராட முடியும் இந்த டவர் மூமெண்ட்டை. இதில் நீங்கள் பெருசாக உடஞ்சி போக மாட்டீங்க. இந்த டவர் வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் பொசிஷனில் கிரவுண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால, இல்லைனா இந்த காதல் தேவதை எப்போவுமே உங்களை ஸ்டேபிளாக பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட மொமெண்டமில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த காதலை சொல்லலை. மேபி அவங்க ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க. சிலையாயிட்டாங்க உங்களுக்காக காத்திருந்து. அது கூட நம்ம இங்கே சொல்லலாம், சரியாக பொருந்தும். அதனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆந்திக்கு கீழே ஒரு மாஸ்க் இருக்குது. இந்த முகமூடியை விட்டுட்டு உங்களோட ஆந்தை பார்த்திங்கன்னா இருட்டில் அலையும். உங்களோட ரகசியங்கள் எதாக இருந்தாலும் சரி, இந்த முகமூடியை களைஞ்சிட்டு இந்த காதலை போய் சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு புதிய உலகத்தை பார்ப்பீங்க. நீங்கள் பயப்படலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லுங்கள், ஒன்றும் பயம் இல்லை, தே சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சீவ்மெண்ட், விஸ்டம். ஏன்னா அந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் பார்க்குறது மேஸ்குலினாக இருந்தீங்கன்னா, அந்த ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப அறிவாளி, ரொம்ப அமைதியானவங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் எதுவும் பெருசாக போய் அங்கே சொல்லி கொடுத்து இல்லை பயந்துக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை நடத்துனீங்க அப்படின்னா, ஒரு புது ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கான அச்சீவ்மெண்ட், அதாவது சக்ஸஸ் இந்த காதல்லையும் சரி, உங்கள் ஃப்யூச்சர் லைஃப்லேயும் சரி காத்துட்ருக்கு. எப்போவுமே ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க. பழசை பற்றியும் குழப்பிக்க வேண்டாம். ஃப்யூச்சரில் நடக்கும்னு பயப்பட வேண்டாம். இந்த மொமெண்ட்டில் உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு காதலை சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிவிடுங்க. நாளைக்கு என்ன ஆகும், இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடணோ, எப்படி ஆகிடும், ஒன்லி ப்ரெசன்ட் மூமெண்ட். நீங்கள் போய் சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். டாட்டர் ஆஃப் கப்ஸ். இந்த நீங்கள் நேசிக்கிற இந்த பெண் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா டாட்டர் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இப்போது மேபி நீங்கள் சொல்லாதனால கொஞ்சம் விலகி இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு உங்களை பற்றின புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஹார்ட் அப்படியே ஃபுல்லாக திறந்து காமிச்சிருங்க. அங்கே வந்து ஒரே பட்டாம்பூச்சியும் ரோஸ் பெட்டல்ஸும் தான் பறக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆந்தையோட திருட்டு மொழியை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பழசில் ஏதாவது திருட்டு வேலை பண்ணியிருக்கலாம்,
உங்களோட டார்க்கர் சைடு இருக்கலாம், அதுக்காக நீங்கள் பயப்படலாம். ஸோ பயப்பட தேவையில்லை. இந்த காதல் தேவதைங்க காத்திருந்து உறைஞ்சி அவங்க தேவதையாகவே ஆகிட்டாங்க. ஸோ உண்மையிலே பறந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி காதலை போய் சொல்லிவிடுங்க. அவ்வளோதான் நான் மெயினாக இங்கே பார்க்குறேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி லவ் லைஃப் ஏதாவது கைடன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். ஜட்ஜ்மெண்ட், அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் கெடுதல் நடந்திருந்தது அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வந்திருந்தது, இல்லை கெட்டவங்களால் ஏதாவது கெடுதல் நடந்தது. ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்த பைசஸ் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா அக்வேரியஸ் வந்து பிளாக்கேஜ், இல்லைனா வந்து ஸ்கார்பியன் எனர்ஜி பிளாக்கேஜ். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தது, மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஏதாவது லாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். இல்லை லீகலாக உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அது எல்லா டார்க்னஸ், எல்லா மேனிப்புலேஷன், கெட்டவங்க எவ்வளோ தான் முயற்சி பண்ணி உங்களுக்கு எதிராக சாட்சிகள் கொண்டு வந்தாலும், இல்லை அது ரியல் லைஃப்பில் எது நடந்தாலும் சரி, அவங்களால உங்களை எதிர்த்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட். உங்களுக்கு காதலோட சப்போர்ட் அப்படி இருக்குது. அப்புறம் காதலை விடுங்க, எங்கள் பாபாவோட சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ தைரியமாக போராடுங்க, வெற்றி உங்களது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபைல் 1க்கு உங்களோட கைடன்ஸ் என்ன? ஃபைல் 1க்கு உங்களோட கைடன்ஸ் ப்ளீஸ். காதல் வாழ்க்கையில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓகே, காட் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஹாப்பி அபவுட் யுவர் லாயல்ட்டி. கடவுள் வந்து உங்களோட லாயல்ட்டியை பற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ஃபெமினின் எனர்ஜிக்கு, அதாவது நீங்கள் நேசிக்கிற ஃபெமினின் எனர்ஜிக்கு. இது பார்த்தீங்கன்னா கோ டு பீச் டு கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, யூ வில் கெட் த ஆன்சர் தேர். நிறையா காமிக் எனர்ஜிஸ் இருக்குது, டார்க் எனர்ஜிஸ் உங்களை சுற்றி இருக்குது. ஸோ பீச்சுக்கு போங்க, கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. இல்லைனா நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டு கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டு கிளென்ஸ் உங்கள் வீடை, உங்கள் ஸ்பேஸை, உங்களோட எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள் இந்த வாரம். கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். டோன்ட் ஸ்ட்ரே அவே ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூஆர் ரிஸ்கிங் யுவர் சேஃப்டி. இது வந்து மெயினாக மேஸ்குலினுக்கு, அதாவது இந்த எனர்ஜியில் இருக்க மேஸ்குலின் எனர்ஜிக்கு. அதை ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கலை, உங்களுக்கு நெகட்டிவ் ஏதாவது நடந்தது அப்படின்னா, நீங்கள் கடவுளோட நம்பிக்கை விட்டாலோ, இல்லை இந்த காதல், இந்த கனெக்ஷனை பற்றின புரிதல் வந்து இது என்ன பண்ணாலும் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் எதாவது சலிச்சுக்கிட்டாலோ, அது வந்து நீங்களே உங்களுக்கு தோண்டிக்கிற குழி. அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி விட்டு தள்ளி போக வேண்டாம், எல்லாமே நடக்கிறது நன்மைக்காக தான். உங்களுக்கு சில பாடங்கள் தேவை. இந்த டவர் மூமெண்ட்னால் நம்பிக்கையை கைவிட வேண்டாம், உங்களுக்கு நல்லா தான் நடக்கும். இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இந்த லவ் லைஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதுக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ணாத கூட இருக்கலாம். ஏன்னா டவர் உங்கள் வாழ்க்கையில் தான் நடக்குது. ஸோ நீங்கள் நேசிக்கிறவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட தவறுகளை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. இது டவர் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் வரதுக்கு காரணம் நாம் செய்த தவறுகள் தான், அடுத்தவங்க நம்மளுக்கு செஞ்ச தவறுகள் இல்லை. ஸோ அநீதி உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு அநீதி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சிட் அண்ட் கால்குலேட். அப்போ உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் டவர் நடக்கிறது தப்பில்லை அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும். ஆனால் இது வந்து கெட்டது கிடையாது, இந்த பழைய கர்மாக்களை கழிக்கிறதுக்கு தான். ஸோ லெட்ஸ் சி, பைல் 2ல் பார்க்கலாம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ. பைல் 2க்கு உங்கள் அன்போடு வர வைக்கிறேன். பார்க்கலாம் பாபாவோட மெசேஜ் என்ன அப்படின்னு. ப்ளீஸ் பாப்பா. ரெடியாக இருக்கார் பாபா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, சூப்பர் அட்வைஸ் உங்களுக்கு. Baba knows what is in your heart. You will get confirmation. Don't worry. Chant the name of Rama. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு பாபாவுக்கு தெரியும். அதுக்கான உறுதி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெறும் ராஜா ராமா, ராமா இல்லை ராமரோட பெயர்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள், உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாபா. Happiness will be gained through 2 things. During the birthday of Lord Rama, March, April, your troubles will vanish. Success will be attained. Religious ritual shall take place. நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மார்ச்சில் ஆரம்பித்து இப்போது ஏப்ரல் முடிஞ்சு மே வந்துருச்சு. ஸோ உங்களோட கஷ்டங்கள் ஆல்ரெடி வந்து உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அது மேபி நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து அங்கே மார்ச்சில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் பாபா இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. உங்களோட ட்ரபிள், உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறைஞ்சிடும். இது வந்து இந்த வாரத்தை பற்றினது கிடையாது. பட் இந்த வாரத்தில் பாபா உங்களுக்கு அந்த குட் நியூஸை சொல்ல விரும்புகிறாங்க. உங்களோட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அது காதல் விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளை பற்றின கவலைகளாக கூட இருக்கலாம். எது உங்களை ரொம்ப வந்து மனசை குறைஞ்சிட்ருக்கோ அந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் பை சடன் ஈவெண்ட். ரிமெம்பர் ஸ்ரீ சாய், வெல்த் வில் இன்க்ரீஸ்.
ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அது இந்த வாரம் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது அடித்தளம் அமைக்கப்படும். அது திடீர்னு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். டிஸ்டர்பன்ஸ் இருக்குது கண்டிப்பாக. சாண்டிங் வில் ரிமூவ் ஆல் யுவர் பாஸ்ட் சின்ஸ். யூ வில் செலிப்ரேட் அன் அக்கேஷன். ஓகே, நீங்கள் ஒரு புது விஷயத்தை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. மேபி அதை புதுசாக மீட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரொம்ப வீக்காக இருந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் அது கனெக்ஷன் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். ஒர்க் டிலேட் ஃபார் பாஸ்ட் 2 months வில் பி கம்ப்ளீட்டட். யூ வில் கெட் பேக் வாட் யூ ஹேவ் லாஸ்ட். குட் திங்ஸ் வில் ஹேப்பன். யூ வில் மீட் எ செயின்ட். ரிமெம்பர் ஸ்ரீ சாய்நாத். அதாவது ரொம்ப 2-3 மாதமாக உங்கள் கைக்கு வர்றது கை நழுவி போயிட்டே இருக்குது, இல்லை ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வர வேண்டியது கை நழுவி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களை தேடி வரும். நான் இந்த பையில் மெயினாக சொல்ல விரும்புறது பார்த்திங்கன்னா லியோ எனர்ஜி. உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த்தை பிளாக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம். ஏன்னா எங்கள் பாபா ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சச் அ பியூட்டிஃபுல் கலர் டிஸ்பிளே ஹியர். ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர்ஸ் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்க போது. தோ விர்கோவும் ஏரியஸும் ரிவர்ஸில் இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிவர்சல் எனர்ஜி வந்து ஆல்ரெடி மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் அட் ப்ரெசென்ட் வந்து உங்களை தான் நீங்கள் ரிவர்சலாக நினச்சிட்ருக்கீங்க, அதாவது நெகட்டிவாக நினச்சிட்ருக்கீங்க. பாபா என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா அது கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மார்ச்லேருந்தே நீங்கள் உங்களை டியூன் இன் பண்ணணும். அதாவது அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு உங்களை நீங்களே சரியாக மாற்றி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய புது விஷயங்கள் வரும். ஒரு சடன் ஈவெண்ட் நடக்க போகுது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களோட பண தட்டுப்பாடெல்லாம் மாறி திடீர்னு உங்களுக்கு ஒரு பண வரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இந்த வாரம். நீங்கள் வந்து 2 தடவை ராமான்னு வந்துருச்சு. உங்களோட ஃபேவரட் காட் வந்து ராமராக இருக்கலாம், இல்லைனா ராமர் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ராமரோட பேரை ஸ்மரணிச்சுட்டு இருங்க. இல்லை அது எக்ஸாக்ட் வேர்டு வந்து ஸ்மரணம் தானே, அதாவது நாம ஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நாம சப்தாகம் அந்த மாதிரி. அதாவது குறிப்பிட்ட நாளில் இவ்வளோ தடவை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கடவுளோட பேரை உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து கடவுளோட பாட்டு இல்லைனா கடவுளோட ஸ்லோகங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. பெருசாக உங்களுக்கு எதுவும் வரல. ஸோ ஆல்ரெடி எல்லா விஷயமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதே தான் இங்கேயும் இருக்குது, பார்ப்போம். ரீகன்ஃபர்மேஷன் ஏதாவது தான். ஓகே, சொன்னதுக்கு பாபா என்ன பனிஷ் பண்ணிட்டாரு. சரியா வரல அப்படின்னு சொன்னேன், வரலையாம்மா அந்த வச்சுக்கோ அப்படின்ட்டாரு ஈஸ்வரா. சரி, இதெல்லாம் நான் ரொம்ப ஸ்பீடாக படிச்சிடறேன். ஏன்னா இட்ஸ் a lot of கால்ஸ். சரி, நான் வந்து எல்லாத்தையுமே படிக்க போகிறதில்ல, பார்ப்போம். இன்னும் ஒன்று படிக்கிறேன். இதுதான் என் கண்ணை உறுத்துது. ஸோ தலைகீழாக விழுந்தது எதையும் நான் படிக்கல, நேராக விழுந்தது மட்டும் படிக்கிறேன். இதில் ரீகன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சமலக்கு 328 தானாக வருது. ஸோ அதை நான் ஃபஸ்ட் படிச்சிடுறேன். 328 ஒரு நண்பரிடமிருந்து கடிதம் வரும். ஸ்ரீ சாய்நாதரை நினை, சூதாட்டத்தில் ஈடுபடாதே, விலகிரு, நாளை மாலை 6 மணிக்கு பின் முடிவிடு. ஸோ மெயினாக வந்து இந்த பிளாக்கேஜ், இந்த ரிவர்சல் எனர்ஜி எப்படிலாம் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் இல்லைனா ஏதாவது பெட் அந்த மாதிரி விஷயங்கள் எதுனா அதெல்லாம் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட செல்வம் அதிகரிக்கிறது நீங்கள் வந்து உணரலாம். அப்புறம் வந்து ஒரு நண்பரோடருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 333 எதையுமே வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண வேண்டாம். அதுவுமே கேம்பிளிங் மாதிரி தான். இப்படி பண்ணால் என்ன ஆகும், அப்படி பண்ணால் என்ன ஆகும், நான் இப்படி பண்ணி பார்க்குறேன், இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி அதுவுமே வந்து சூதாட்டம் மாதிரி தான். அது கூட நீங்கள் பண்ணாதீங்க. இந்த வாரம் ரொம்ப அமைதியாக இருங்க, பாபாவே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. சூப்பர் இன்ஃபர்மேஷன். 333 பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே இருப்பது தான் கிடைக்கும், வேறு யாராவது அதை கைப்பற்றி எண்ணினால் மடிந்து போவார்கள், நீ சந்தோஷமாக இருப்பாய், விரைவில் உனக்கு ஆண் அல்லது பெண் குழந்தை பிறக்கும். ஸோ நீங்கள் காதல் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு குழந்தை எதிர்பார்க்கலாம். உங்களோட காதலையோ இல்லை உங்கள் கல்யாண வாழ்க்கையோ யாராவது கெடுக்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க மடிந்து போவார்கள் அப்படின்னு பாபாவே சொல்லிட்டாங்க. ஸோ தைரியமாக அடித்து தூள் கிளப்புங்க. அதுக்கு தான் முன்னாடியே உங்களை வார்ன் பண்ணிட்டாங்க. எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க, பாபா வில் டேக் கேர். நண்பர்களால் உன் வேலை முடியும், ஷீரடிக்கு போ, ஸ்ரீ சாய்நாதரை தரிசி. 372 உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தது, தடைகள் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ரிவர்சல் அடைஞ்சு ரெண்டுமே அப்படின்னா நீங்கள் வந்து ஷீரடிக்கு போங்க, லிட்ரல் ஷீரடிக்கு போங்க. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களோட கெடுதல் விலகி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாரும் செய்வீங்களான்னு தெரியாது, பட் செஞ்சு பாருங்கள், அதோட பலன் வந்து அலாதியாக இருக்கும்.
563. இது என்ன சொல்லுதுன்னா, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸ்ரீ சாய்நாதர் நினை எல்லாமே சரியாகும். சூப்பர். 580 பார்த்தீங்கன்னா, பாகுபாடுகளை விடு, காத்திரு, ஸ்ரீ சாய்நாதரின் நிர்வாகம் மனிதன் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஸோ ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். பாபா ஒரு விஷயத்துக்காக உங்களை காத்திரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்னு புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வந்து உங்களை காத்திருக்க சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை உங்களுக்காக உருவாக்கிட்டுருக்காரு. மேபி உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃப், நீங்கள் வந்து இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காதல் வாழ்க்கையில் இல்லை கல்யாண வாழ்க்கையில் என்ட்ரானே உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை, ஒரு சூப்பர் ஃபேமிலி, ஒரு நல்ல வெல்தி ஃபேமிலி, ஒரு நல்ல செட்டில்டு லைஃப். இங்கே வேணால் வெல்த் வில் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக கடவுளோட பேரை சொல்கிறதுல இருக்கட்டும். ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த ஒரு விஷயம் வந்து டக் அப்படின்னு முடியும். அது காதல் கல்யாணம் அப்படிங்கிறது இந்த கார்ட்லேருந்து எனக்கு புரிகிறது. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. 343 பைல் 1க்குமே வந்து காதலை சொல்லுவாங்கன்னு வந்தது. ஸோ மேபி இதில் இருக்கவங்களுக்கு பைல் 1ல் இருக்கவங்க மேபி அந்த சைன்ஸ் உங்களோட லவ் சைன்ஸான்னு பாருங்கள். உங்களோட லவ்வரோட சைனானு ஜோடியாக் சைன்ஸ். 343 பார்த்தீங்க அப்படின்னா, உன் தாயின் அறிவுரை எடுத்துக்கொள், அதை நினை, உன் தந்தையின் 2 பொருட்கள் மூலம் உனக்கு நன்மை ஏற்படும். ஸோ இது வந்து உங்களுக்கு யாராவது ஒரு பெரியவங்க ஏதாவது அட்வைஸ் சொன்னாங்க, மெயினாக ஃபெமினின் எனர்ஜி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் அப்பா சேர்த்து வச்சிருந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் இல்லை அவங்க சேர்த்து வச்ச நன்மைகள், அதனால் உங்களுக்கு கடவுளோட பிளெஸ்ஸிங் நிறையாவே இருக்கும். ஏன்னா அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அந்த பாவத்தையும் அந்த புண்ணியத்தையும் சுமக்க போகிறது அவங்களோட குழந்தைங்களான நாம தான். ஸோ பேரண்ட்ஸ் நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார். ஸோ அது வந்து கடவுள் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறவங்க உங்கள் தந்தையோட ஏதோ ஒரு 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கோ ஃபார் இட் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். பைல் 2ஓட எனர்ஜி, பைல் 2ஓட இந்த வீக் எனர்ஜி, பைல் 2ஓட இந்த வீக் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஓ வாவ், ப்ரீத். ஆமாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஸோ ரிலாக்ஸ், சில் அவுட், ப்ரீத். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் 11 பார்க்குற ரீயூனியன், யூனியன், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, அதனால தான் ப்ரீத் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அதை வந்து நீங்கள் ரொம்ப இட்ஸ் கோயிங் டு டேக் யுவர் ப்ரீத் அவுட். அதாவது ஷாக்கிங்காக இருக்க போது அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரிலாக்ஸ் பேபி ரிலாக்ஸ், நாங்கள் சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. டிக்டாக் டைம் வந்து போயிட்டுருக்கு, இல்லைனா டைம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மேபி எல்லாமே டிவைன் டைமிங்கில் நடக்கணும். இது டிக்டாக் அப்படின்னா கிளாக், த டைம் இஸ் ரன்னிங் அவுட். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஏதாவது விஷயத்தில் நீங்கள் தள்ளி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா டைம் இஸ் டிக்கிங். இன்னொரு விஷயம், இங்கே ரிவர்ஸில் இருக்க எனர்ஜிகளுக்கு, இந்த பிளாக்கேஜ் எனர்ஜிக்கு வந்து இது பொருந்தும். டிக்டாக் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள் வாழ்க்கையில் புது விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, டைம் ரன்னிங் அவுட். நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜிங்களே இருந்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கதவை திறந்துட்டுங்க. திறக்காமல் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களை கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கயாஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ டிக்டாக் அதனால்தான் இந்த ரிவர்சல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், உங்களை சுற்றி நடக்கிற குழப்பங்கள் 33. பட் உங்களுக்கு டிவைன் கைடன்ஸ் இருக்குது, டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருது. பார்த்தீங்கன்னா இந்த 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 வரி குதிரை மேலே இருக்க ஏதோ ஒன்று வந்து அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு டிசைனில் இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேட்ச் போயிருக்கு. அது வந்து உதிர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்குது கீழே. அது இந்த கயாஸ் அப்படிங்கிறது நடக்கிறது, இந்த பிரச்சனைகள் நடக்கிறது எப்படி எதுக்குன்னா உங்களோட பழைய விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் புதுசாக பிறக்கணும் அப்படிங்கிறது தான். டு த சி. நீங்கள் வந்து கண்டிப்பாக கடல் என்ன வாட்டர் பாடி தண்ணி, அதாவது நீர்நிலைகள் கிட்டே போங்க. டு கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு இதமான எனர்ஜியை கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப பைல் 1க்கும் அதுதான் கோ டு பீச்னு வந்தது. ஸோ ஸ்பெண்ட் டைம் நியர் வாட்டர். இல்லைனா நிறையா தண்ணி உங்கள் டே டு டே லைஃப்பில் நிறைய மேலே குளிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா போர் லாட் ஆஃப் வாட்டர், அந்த லெட் த வாட்டர் ரன் த்ரூ யூ. உங்கள் மேலே அப்படி நல்லா போகட்டும். சும்மா கடனே குளிச்சுட்டு வர வேண்டாம். இல்லைனா தண்ணி இருக்கிற இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஹையர் பவர். ஸோ உங்கள் விஷயத்தில் ஹையர் பவர் வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ யூ நீட் டு பிலீவ். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சடன் சேஞ்ச், சாண்டிங் வில் ரிமூவ் ஆல் யுவர் சின்ஸ்.
சாண்ட், ட்ராமா, இதில் ஹையர் பவரோட ப்ளே ரொம்ப ரொம்ப இருக்குது. அதனால் யூ நீட் டு ட்ரஸ்ட் த ஹையர் பவர். கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் நடக்கும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் வீக் அஹெட், ப்ளீஸ் வீக் அஹெட், வீக் அஹெட் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் வீக் அஹெட். Let your passion take flight. Passion, உங்களோட பேஷன் க்ரியேட்டிவ் விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து எதுலேயுமே வந்து வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது. டேக் ரிஸ்க். யூ ஹாவ் த பவர் வித்தின் டு மூவ் மவுண்டைன்ஸ். உங்களால் பெரிய மலையவே மடு மாதிரி ஒரு சின்ன கல் மாதிரி நகர்த்திட முடியுமா? அவ்வளோ பெரிய பவர் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த பவர் நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணல. சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அது கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஒரு பெரிய மலையை கூட நகர்த்திட முடியும் வெறும் ஹோப்னால் மட்டுமே. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் நீங்கள். யூ ஆர் நாட் ரியலைசிங் இட். அதுதான் நெவர் காம்ப்ரமைஸ் இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி. எந்த சூழ்நிலையிலையும் வந்து உங்களுக்கு அப்படின்னு இருக்க அந்த பவுண்டரியை விட வேண்டாம். ஸ்டார் சீட் ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் தான் ஸ்டார் சீட். நெவர் காம்ப்ரமைஸ் யுவர் இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி. எப்பயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம். அது எதுக்காகவும் சரி, காதலுக்காகவும் சரி, இல்லை என்ன பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான். கோ டு பீச், கோ டு பீச், கோ டு பீச். எத்தனை தடவை வந்துச்சு கோ டு பீச். டோன்ட் ஸ்ட்ரே அவே ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பைல் 1க்கு வந்து அதே கைடன்ஸ் நான் ஷஃபில் பண்ணியாச்சு. ஸோ கோ டு பீச் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வருது. நிறையா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப், மேக் கேல்குலேட்டட் மூவ். காமிக்ஸ் ஆர் பிளாட்டிங். ஸோ நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காமிக்ஸ் வந்து இந்த கனெக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இங்கே வந்து 1 பார்த்தோம், உங்கள் காதல் கை கொடுன்னு வருது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. காமிக்ஸ் பிளாட் பண்ணுறாங்க, ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா யூ கேன் பாஸ் த்ரூ தட். யூ ஹாவ் டு see ட்ரூ கலர் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி, அவங்க ஃபேமிலியை பற்றி இன்னும் ட்ரூ கலர்ஸ் தெரியல. மேபி இந்த ரிவர்ஸில் இருக்க எனர்ஜிக்கு, இந்த பிளாக்கேஜ் எனர்ஜிக்கு இருக்கலாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு see the true colors of your family, friends. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்தது அப்படின்னா எல்லாமே நல்லது. இந்த கயாஸ், கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வந்து யார் வந்து உங்களுக்கு கஷ்டத்தில் கூட இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். யூ வில் பி சர்ப்ரைஸ் பை சடன் ஈவெண்ட். அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. நான் வந்து இந்த chaos and conflict தான் கிளாரிஃபையர் எடுக்கிறேன். ப்ளீஸ் கிளாரிஃபை chaos and conflict spirits. What is this chaos and conflict? 8 of cups reversal. உங்களை ஒரு இடத்துல பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணுறாங்க, அதுதான் நடக்குது. இந்த chaos எதுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்த விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு இதை பண்ணுறாங்க. அது பண்ணுறதுக்கு காரணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சமோ ஒரு நியூ பிகினிங்கோ வந்துடக்கூடாது. ஏஸ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, அது ஒரு புது தளிர் உங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அது காதலாக இருக்கலாம், புது வாழ்க்கையாக இருக்கலாம், புது பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு காமிக்ஸ் நிறையா ட்ரை பண்ணுறாங்க. பட் தே ஆர் கோயிங் டு ஃபெயில். ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பீங்க. அதுக்காக தான். Please clarify this karmic energy spirits. What are they plotting? Oh, they are doing a lot. Oh, 5 of Pentacles energy. மேபி உங்களோட வாழ்க்கையில் இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ணி அதனால் தடை உண்டு பண்ணுறதுக்கு காமிக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதை பாட்டம் டெக் எனர்ஜி டெம்பரன்ஸ். ஓ, யூ won't believe it. இங்கே பாருங்கள், இதோட பாட்டம் டெக் கார்டும் டெம்பரன்ஸ். இங்கே நான் ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பாட்டம் டெக்கும் டெம்பரன்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கணும். டிவைன் டைமிங்கில் தான் டிக்டாக். டிவைன் டைமிங்கில் எல்லாமே நடக்கும். ஜஸ்டிஸ், காமிக்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா டிவைன் ஜஸ்டிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதர் ஆஃப் டெவில் எனர்ஜி. டெவில் எனர்ஜிக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. இந்த கெட்டவங்க ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் கெடுதல் பண்ண நினச்சாங்க, இல்லை வேணுமே ஃபினான்ஷியல் லாஸ் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டெவில் எனர்ஜிக்கு காத்துட்ருக்கிறது ஜட்ஜ்மெண்ட். அவங்க நினச்சிட்ருக்கலாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு. நோ, சரியான தருணத்தில், சரியான ஆப்பு, சரியான சமயத்தில் சரியாக வைக்கப்படும். அதில் சரியாக அவங்க போய் உட்காருவாங்க. ஸோ டோன்ட் வெரி, பி ஹாப்பி. ஸ்டார் சீட், ஃபெமினின் எனர்ஜி, ராக் த வேர்ல்ட். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், டேக் ரிஸ்க். அப்புறம் வந்து ஃபாலோ யுவர் பேஷன். உங்களோட மாஸ்குலின் எனர்ஜி இஸ் கோயிங் டு சேஸ் யூ. நீங்கள் ஜஸ்ட் சாண்ட் யுவர் ஃபேவரட் காட் நேம். அதை பண்ணிகிட்டே இருங்க. டோன்ட் ஸ்டேவே. எப்போவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டச்சில் இருங்க, கடவுள் கூடயே இருங்க. அப்போ தான் வந்து காமிக் பண்ணுற ஸ்பெல் ஒர்க் இதெல்லாம் வந்து உங்களை காப்பாற்ற முடியும். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ. பைல் 3க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இந்த ஷஃபிலிங்கை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ண அழுத்தில். சச் அ பியூட்டிஃபுல் பிகினிங், பட் ஐ கேப்சர்ட் எவ்ரி திங். கவலைப்படாதீங்க, எதுவுமே மிஸ் ஆகலை. ஷஃப்லிங் மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டீங்க.
பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிமெம்பர் ஸ்ரீ சாய்பாபா ஆன் Thursday and Friday நியூ லேண்ட் டீலிங்ஸ் வில் பி பெனிஃபிஷியல், பீப்புள் வில் பி ஹாப்பி. உங்களுக்கு ஏதாவது நிலம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட் டீலிங் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருக்க, எப்படி முடியுமோ இல்லை இது எனக்கு ஃபேவராக வருமா அப்படி இப்படின்னு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா பாபா இப்போயே உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அந்த டீலிங் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும். எல்லாருமே அதாவது இந்த டீலிங்னால எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்களும் சரி, விற்கிறவங்களும் சரி, வாங்குறவங்களும் சரி, இல்லை இது பிஸ்னஸ் ரிலேட்டடான டீலிங், லேண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸில் நீங்கள் பண்ண போகிற டீலிங்னால உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இந்த கார்டு என்ன அப்படின்னா, கோ டு ஷிரடி, கோ டு துவாரகமாயி, ஆல் யுவர் ட்ரபிள்ஸ் வில் எண்ட் தேர் இட் செல்ஃப். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ட்ரி இஸ் கம்மிங். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிரடிக்கு போய் ஷிரடியில் இருக்க துவாரகமாயில் உட்காருன்னு சொல்கிறாங்க. அப்படி உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களோட கெட்டதெல்லாம் போய் அந்த நிமிஷம் கூட அந்த நொடியிலேருந்தே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் பாபா அப்படி சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு நிறைய ஸ்பெல் ஒர்க்ஸ் இருக்கலாம், பிளாக் மேஜிக் அந்த மாதிரி விஷயங்கள் எதுனா இருக்கலாம். அதனால் உங்களோட முன்னேற்றம் தடைப்படலாம். தானாக சரியாகும், பட் டைம் ஆகும். நீங்கள் ஷிரடி போய் துவாரகமாயில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து இம்மீடியட்டாக போயிடும் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட்டு. ஸோ முடிஞ்சால் முயற்சி பண்ணி போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது இந்த கார்டு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், தட்ஸ் வை ஒர்க் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் எட். வெயிட் 36 hours வித் பிளெஸிங் ஆஃப் பாபா, யூ வில் நோ த ரைட் பாத். அதை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் ஆன்சர் இல்லை, மேபி இந்த டீலிங்கில் இல்லை பிஸ்னஸில் இல்லை லவ் லைஃப்பில் எதுக்குமே உங்களுக்கு வந்து கல்யாணமான விஷயமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் விடை வரல அப்படின்னா அது எல்லாமே வந்து டிவைன் பிளான், அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. ஒரு 36 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதில் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு 4, 5 படிச்சிடுறேன், அப்புறம் மேலே போகலாம். 4 பார்த்தீங்கன்னா கெட்ட நடவடிக்கைகள் மறைக்கப்படும், நன்னடத்தை மதிக்கப்படும், ஸ்ரீ சிவபெருமானையும் தத்தாத்திரேயையும் வழிபடவும். ஸோ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, இல்லைனா உங்களுக்கு பாஸ்ட்டில் நிறையா டார்க் பாஸ்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளன்ஸ் ஆகிடும். மேபி அதனால தான் பாபா உங்களை ஷிரடிக்கு வர சொல்கிறாங்க. அந்த பாஸ்ட் இல்லைனா நீங்கள் விட்டுட்டு வந்து கெட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஷிரடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் சொல்கிறாங்க. 5 பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சாய்நாதரை நினைவில் கொள், உன் துன்பங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க பெறுவாய். ஸ்ரீ சாய் சமாதி என்று ஜபிக்கவும் 21 நாட்களில் நன்மை அடைவாய். ஸ்ரீ சிவபெருமானை உன் கனவில் காண்பாய். சாய் சமாத்தின்னு 21 days சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு கெட்டதெல்லாம் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கு தான். இதுவுமே நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, இல்லைனா பழசில் உங்களுக்கு டார்க் பாஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உங்களை விடுதலை கொடுக்கறதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. அது சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். ஸ்ரீ சாய் சமாதி. அப்புறம் 288 பார்த்தீங்கன்னா, நீ நினைத்தபடி வேலை முடியும், ஆனால் 9 மாதங்களுக்கு பிறகு ஸ்ரீ சாய்நாதரனை. நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இப்போ இம்மிடியட்டாக நடக்காது, உங்களுக்கு நிறையா ட்ரபிள்ஸ் இருக்குது. அதை குவிக் பண்ணணும், அது சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஷிரடிக்கு போங்க. இல்லை அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னா 9 monthsக்குள்ளே நடக்கும். இந்த 9 monthsக்குள்ளே நடக்கணும்னா கூட நீங்கள் ஷிரடி போகணும் அப்படிங்கிறது எனக்கு புரிகிறது. உங்களால் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. 486. ஸ்ரீ சாய்நாதரிடம் நம்பிக்கை வை, கௌரவமும் புகழும் பாதுகாக்கப்படும், கவலை வேண்டாம். அதான் திரும்ப அதே தான். பாஸ்டில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க, பட் அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பயந்தீங்க அப்படின்னா நோ, டோன்ட் வரி, பாபா வில் ப்ரொடெக்ட் யூ, உங்களை காப்பாற்றிடுவாங்க. 501 பார்த்தீங்கன்னா, ஆழ்மனதிலிருந்து நம்பிக்கையோடு ஒரு தேங்காயை பாபாவுக்கு நிவேதனம் செய். நீண்ட நாட்களாக பாக்கி இருந்த வேலை ஒன்று முடிவரும், ஒரு நண்பர் உங்கள் உதவிக்கு வருவார். ஸோ இந்த தேங்காயை நிவேதனம் பண்ணுங்கள். நீங்கள் ஷிரடி போகிற பிளான் இருந்தது அப்படின்னாலும் போகும்போது போங்க. இப்போ இம்மீடியட்டாக அந்த தேங்காயை நிவேதனம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். பாப்பா வேறு என்ன மெசேஜஸ் வருதுன்னா, ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 3க்கான வீக் அஹெட். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு, அந்த எனர்ஜி என்ன இருக்க போகுது, என்ன எனர்ஜி அவங்களுக்கு. ட்ரெஷர் ஐலாண்ட். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் மாதிரி எங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஷர் ஐலாண்டுக்கு தான். அதனால் இடையில வர கஷ்டங்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரெஷர் ஐலாண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு ஐலாண்டை சுமந்துட்டு போயிட்டுருக்கு.
நீங்களும் அப்படி தான் ஆமை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டுருக்கிறது உங்கள் முதுகில் இருக்க உங்களோட அந்த ட்ரெஷர் உங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்குவம் இன்னும் வரல, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஆனால் அது உங்களுக்கு பின்னாடியே தான் இருக்குது. அது நீங்கள் பார்க்கக்கூடிய காலமும் சீக்கிரமாக வரப்போகுது. இமேஜின், என்விஷன், 20, கம்ப்ளீஷன், வேர்ல்ட் கார்ட், டீப் நோயிங். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லா புரிய வரும்னா வாழ்க்கையை பற்றின விஷயம், இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க விஷயம், ஏதோ ஒரு பற்றின அறிவு உங்களுக்கு நல்லா வரும், இல்லைனா ஞானம் வரும். எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ், உங்கள் லவ்வோட, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, இல்லைனா ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நியூ லைஃப். அதனால தான் பாபா உங்களை துவாரமாய்க்கு வர சொல்கிறாங்க. நீங்கள் பழைய விஷயங்கள் எதனா ஒன்றுக்காக பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயப்பட வேண்டாம். பாபாவை நம்பினீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும். அப்புறம் உங்களை யாராவது இதில் மாட்டி விட பார்த்தாங்க, இல்லை பாஸ்டில் வச்சு சிலர்லாம் உங்களை நீ அப்படி இருந்த இப்படி இருந்த, இதை வந்து நீங்கள் இப்போ வேறு பாதையில் போகும்போது அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம், இல்லைனா த்ரெட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம். யூ ஆர் சேஃப். பாபா வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. கேப்ரிகான், நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மேபி உங்களை இது ஷஃபிள் பண்ணும்போது நான் சொன்னது முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னா உங்களால் எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியில் வந்துட முடியும். உங்கள் பவரை நீங்கள் திரும்ப எடுத்துடுவீங்க. ஸோ பயப்பட வேண்டாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வீக் ahead. Wow. Tell the truth. Integrity is the key to living an authentic life. எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்ல வேண்டாம், எந்த சூழ்நிலையிலையும் எதையும் மாற்றி பேச வேண்டாம். எப்போவுமே உண்மையை பேசுங்க. அந்த உண்மை தான் உங்களை வந்து எல்லா சூழ்நிலையிலேருந்தும் வெளியில் கொண்டு வரும். இது 2 கார்டுமே வெளியில் வர என் கையை மீறிக்கிட்டு அப்படி பொங்கிட்டு வெளியில் வருது. திங்க் பிக். தேர் ஆர் unseen forces ready to support your dreams. அதுதான் ஒரு நண்பரோட உதவி கிடைக்கும்னு பாபா சொன்னாங்க. அது வந்து நண்பராக கூட இருக்கலாம், ஸ்பிரிட் டீமாக இருக்கலாம், உங்களோட ஹையர் செல்ஃபாக இருக்கலாம், பாபாவை கூட இருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி. ரிலீஸ் யுவர் ties to the past. When you let go of the old, you make room for the new. அதே தான் நம்ம இங்கே பார்த்தது, சேம் எனர்ஜி தான். அதனால தான் இந்த கார்டு என் கையை மீறி வெளியில் வந்தது. இங்கே அதை தான் பார்த்தோம். பழசு வந்து உங்களை இட்ஸ் ஹாண்டிங்னா உங்களை வந்து பிடிச்சிட்ருக்கு. நான் அப்படி பண்ணிட்டேன் தெரிஞ்ச என்ன ஆகும், இது எப்படி நான் விட்டுட்டு வருவேன், நான் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன், அப்படி கில்ட்டில் இருக்காதீங்க. நடந்தது முடிஞ்சு போச்சு. நீ அதை போய் நம்மளால் எரேசர் வச்சுலாம் மாற்ற முடியாது. பாபாவும் என்ன சொல்கிறாங்க, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழசில் நடந்தது பழசில், அதை வச்சு உங்களை யாரும் இனிமேல் உங்களை டேமேஜ் பண்ணுறதோ இல்லை உங்களை வந்து அசிங்கப்படுத்துறதோ பண்ண முடியாதுன்னு கேரண்டி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும். உங்களை யாருமே இனிமேல் வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணக்கூடாது அதை வச்சு அப்படின்னிங்கன்னா துவாரகமாய்க்கு போய் ஒரு தடவை உட்காருங்க. அந்த நொடியிலேருந்து நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. இது கேரண்டி. போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஸோ இதுக்காக தான் பாபா உங்களை ஷீரடிக்கு வர சொல்கிறாங்க. எல்லா இடமும் ஷீரடி கிடையாது. ஷீரடிக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. யூ நீட் டு ட்ரஸ்ட் தட். நம்பினீங்கன்னா போயிட்டு வாங்க. நம்பலை அப்படின்னா இன்னும் 2 சைக்கிள் முடிச்சுட்டு நம்புவீங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஓகே, கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க. ஹர்மிட். இப்போதைக்கு நீங்கள் உள்நோக்கி தான் போகணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய அந்த பழைய வாழ்க்கையை பற்றின புரிதல் இருக்கணும். என்ன பழசை விட்டுட்டு போகிறது ஸ்பிரிட்ஸோ? இதை என்னத்துக்காக உங்களுக்கு இந்த ஷீரடி துவாரகமாயி என்ன பழசை அவங்க விடணும்? ஓ யா, எம்பரர் பாட்டம் டெக்கில் எல்லாமே ரிவர்ஸ். 6 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் எனர்ஜி. ஸோ என்ன நம்ம இருந்திருக்கீங்க பழசில் இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு, ஒரு டெத் ரிவர்ஸில் அதை பற்றி எனக்கு குரூரமாக நடந்திருக்கு. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும், காப்பாற்றலை, பொறுமையாக இல்லை, இம்பேஷண்ட், எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணுறது, அதனால் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க. சில விஷயங்களை நீங்கள் முடிச்சிருக்கணும் ஆனால் முடிக்கலை. ஏன்னா மேபி உங்களுக்கு கோழைத்தனமாக இருந்திருக்கலாம், பயமாக இருந்திருக்கலாம், இல்லை என்ன சூழ்நிலை வேணும் சுயநலமாக கூட இருந்திருக்கலாம் காரணம். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சிருக்கணும், முடிக்கலை. அதனால தான் இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை பழசுலேருந்து சில விஷயங்கள் முளைக்குது, எட்டி பார்க்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ஜஸ்டிஸ். உங்கள் சூழ்நிலைக்கு, அதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்டிஸ், உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கும் ஜஸ்டிஸ். அதாவது உங்களை பழைய காரணமாக நீங்கள் கழிக்கணும். அதுக்காக பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தது, இல்லை கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களை
அந்த உங்களோட ஓல்ட் லைஃப் பாஸ்ட் செல்ஃப் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு தான் டீப் நோயிங். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ப்ளீஸ் spirits, anything else spirits? Chariot, taking action. அதாவது இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க, எந்த பக்கம் போகிறதுன்னு. கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வருவீங்க. நீங்கள் உங்கள் பவரில் எனக்கு நேர்மை, த ட்ரூத், இன்டெகிரிட்டி, எப்போவுமே நீங்கள் நேர்மையாக தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அந்த நேர்மையோ இல்லை ஒரு பொய் சொல்லி அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கோ பார்க்காதீங்க. இன்டெசிஷன் தான் உங்களோட பிக்கஸ்ட் சேலஞ்ச். எப்போ பார்த்தாலும் இன்டெசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எந்த பக்கமே போகாததுனால தான் சேரியாட் எனர்ஜி. டக்குன்னு எடுக்கணும். இப்படியா போகிறது அப்படியா போகிறது, பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். சேரியாட்டில் எப்போவுமே 2 குதிரை இருக்கும். ரெண்டையும் இழுத்து ஓட்டினா தான் வண்டி ஓடும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக, அந்த பக்கமாக இந்த பக்கமாக, நீங்கள் சாகிற வரைக்கும் அதே இடத்துல தான் நின்றுட்டுருப்பீங்க. எந்த பக்கமும் வண்டி போகாது, நீங்களும் போக மாட்டீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கிற கைடன்ஸ். இது வந்து லவ் லைஃப்பில் டோன்ட் சேஸ் யுவர் பார்ட்னர், attract. If it is meant to be, it will be. You are not superior than anyone. Surrender your ego. உங்கள் ஈகோ தான் இங்கே ப்ராப்ளம். ஏன்னா நான் எம்பரர் கார்டு பார்த்தேன், நான் அப்போவே நினச்சேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வருது. உங்கள் ஈகோவை நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு தெரியும். ஃபீல் த ப்ரெசன்ஸ் அரவுண்ட் யூ. தே ஆர் சென்டிங் லவ் எனர்ஜிட்டிக்கலி. நீங்கள் ஃபெமினாக இருந்தாலும் சரி, மாஸ்குலனாக இருந்தாலும் சரி, உங்களோட காதல் உங்களுக்கு எப்போவுமே உங்களை சுற்றி தான் இருக்குது. யூ கேன் ஃபீல் தட் லவ். அவங்க எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்காங்க. ஃபிசிக்கலாக இல்லைனா கூட உங்களோட ஈகோ, உங்களோட இந்த மாதிரி பழசில் செஞ்ச துரோகங்கள், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணலை, ஓடிட்டீங்க கோழத்தனத்தினால, இந்த மாதிரி எந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும், எந்த டார்க் பாஸ்ட் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளென்ஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க அதையும் தாண்டி தான் உங்களை நேசிக்கிறாங்க. ஸோ யூ கேன் ஃபீல் தேர் ப்ரெசன்ஸ். அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஓ மை காட், ஒரு கார்டு கீழே விழுது, இது வந்து வெளியில் வருது. டோன்ட் வெயிட். இது வந்து ஃபெமினன் எனர்ஜிக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வெயிட் ஃபார் திஸ் மாஸ்குலின். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இந்த மாஸ்குலின் வந்து திரும்பவும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வெளியில் வரணும். வெயிட்டிங் இஸ் நாட் அன் ஆன்சர். ஸோ இதை பார்த்துட்ருக்க ஃபெமினன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கலாக உங்கள் மாஸ்குலின் ஏதாவது சொதப்பினாங்கன்னா டோன்ட் வெயிட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. தே வில் கேட்ச். டோன்ட் ரிப்பீட் பாஸ்ட் லெசன்ஸ். கீப் யுவர் ஐஸ் வைட் ஓப்பன். இது மாஸ்குலின் எனர்ஜிக்கு, அதாவது இந்த சயின்ஸில் இருக்க மாஸ்குலின்ஸ்க்கு டோன்ட் ரிப்பீட் பாஸ்ட் லெசன்ஸ். திரும்ப திரும்ப வந்து அதே லெசன்ஸ் ரிப்பீட் பண்ணாதீங்க. கண்ணை திறந்து வச்சுருந்தீங்கன்னா யூ ஓன்ட் மேக் த சேம் மிஸ்டேக். யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அதனால தான் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து சப்போஸ் இங்கே வந்து வார்னிங் இருக்குது, டோன்ட் ரிப்பீட் பாஸ்ட் லெசன்ஸ்னு. சப்போஸ் இன்கேஸ் அந்த கோழத்தனத்தினாலேயோ இல்லை சிலருக்கு அது வந்து பழகி போயிருக்கும் அந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ண, அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா டோன்ட் வெயிட். யூ மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். இந்த மாஸ்குலின் எனர்ஜி வில் கேட்ச் யூ. இது வந்து வெயிட்டிங் வில் ட்ராக் த டைம் லைன். யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அதனால தான் சொல்கிறேன். லாயல்ட்டி வில் பி டெஸ்டட். கண்டிப்பாக தே ஆர் கோயிங் டு repeat the cycle one more time. ஸோ ஸ்பிரிட் சொல்கிறாங்க டோன்ட் ரிப்பீட். ஏன்னா இது உங்களுக்கு ஃபெமினன் எனர்ஜிக்கு வார்னிங் கிடையாது, மாஸ்குலினுக்கு வார்னிங். இப்போ திரும்ப அவங்க ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா there will be tower. ஸோ உங்கள் பவரில் நீங்கள் இருங்க. இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக உங்களோட ஈக்குவல் பவரில் அவங்க நின்னால் மட்டும்தான் இந்த யூனியன் கிரவுண்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ நிறையா டெஸ்ட் இதெல்லாம் வைக்கிறது. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு சில கிளாரிட்டி, இந்த டீப் நோயிங் வரணும். அது வரைக்கும் இதுதான் நடக்கும். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு சின்ன செட்பேக் வரலாம். சப்போஸ் இந்த மாஸ்குலின் ரிப்பீட் பண்ணல அப்படின்னா தே ஆர் கோயிங் டு கிவ் யூ கிஃப்ட். நியூ லைஃப் இஸ் ஸ்டார்டிங். அப்படி ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டவர் இருக்குது. ஸோ ஆஃப்டர் த டவர் இந்த எனர்ஜி பிக்கப் ஆகும். ஸோ யூனியன் இஸ் அஷ்யூர். உங்கள் காதல் லைஃப்பில் இந்த வாரம் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கும். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.